ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணதை அதில் சேர்த்து அதோட கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்துக்கணும். பச்சை மிளகாவோட அளவுகளை குறைச்சிக்கோங்க. இறக்குறப்ப மிளகுத்தூள் சேர்ப்போம். அதனால் வெங்காயம் பச்சை மிளகா வதங்குற நேரத்தில் நம்ம ரத்தத்தை நல்லா பிசைஞ்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு தூக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வாங்குற இடத்துல தண்ணி சேர்க்கறதில்ல. சில இடங்களில் ரத்தத்தோட தண்ணி உப்பெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நுரைச்சி போயிருக்கும். அதுலேயும் நம்மளுக்கு தெரியும். இது வெறுமனையாக ரத்தம் மட்டும்தான். அந்த நல்லா தண்ணி உப்பெல்லாம் போடலைன்னா அது நல்லா கெட்டியாக இருக்குங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நுரைச்சி போயிருந்தாலே அதில் தண்ணி உப்பெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ அது தண்ணியே ஊற்றாமல் இருக்கிறதுனால அந்த ரத்தத்தை நல்லா பெனஞ்சு நான் அதில் ஊற்றி அதோட கொஞ்சம் தண்ணி அந்த ரத்தம் வாங்கின கிண்ணத்துலேயே நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பையும் போட்டாச்சுங்க. போட்டு இது என்ன செய்யணும்னா நல்லா அப்பப்போ கிண்டி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா அதை பிடிச்சிக்கும். ஒரு நிறைய கட்டி கட்டியாக ஆயிக்கும். நம்ம அடிக்கடி அதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நல்லா வதக்குறப்ப அந்த கட்டியெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடையுங்க. இதை அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தணும். நல்லா வதக்க வதக்க தான் அது கட்டி அதிகமாக விடுகாமல் அது நல்லா வதங்குங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா வதக்க வதக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாம் இஞ்சி இந்த ஸ்டேஜில் கிடைக்குங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்ம அந்த கட்டிகள்லாம் நல்லா இப்படியே தட்டி தட்டி எடுத்துட்டோம்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி நம்மளுக்கு உதிரி உதிரியாக நல்லா கிடைக்க ஆரம்பிக்குங்க. இப்போ இந்த லாஸ்ட்டு அந்த நல்லா ரத்தம் ரெடியானதுக்கப்புறம் அதில் தேங்காய் பூ நல்லா திருவி வச்சது அதையும் போட்டு மிளகுத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நல்லா தூவி விட்டுக்குங்க. காரம் பத்தலைனா திருப்பி இறக்குனதுக்கப்புறம் கூட மிளகுத்தூள் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட சுக்கு சித்திரத்தை பவுட்ரு இப்போ சேர்க்க போகிறோம். அது எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு சளிக்கெல்லாம் இந்த மாதிரி பவுட்ரு போட்டு கொடுக்குறது நல்லது. இது சுக்கு சித்திரத்தை வாங்கி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இது எப்பயுமே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக தூவி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இந்த பொடியை நம்ம மிளகுத்தூள் போடுறப்ப ஆம்லேட்டில் கூட இந்த பொடியும் கொஞ்சம் சேர்த்து விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.